நீங்க ஒரு ஆன்மீகவாதியா இந்த கம்யூனிசம், நாத்திகம் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா பார்க்குறேன். இதுவும் ஒரு 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 சிந்தனை தானே. இப்போ ஒரு சிந்தனை ஆன்மீகம்னு சொன்னா, ஒரு சிந்தனை வந்து நாத்திகம்னு இருக்கிறது கரெக்ட் தானே. அப்பதானே ஒரு சிறந்த அறிவு அப்படிங்கிறது உருவாகும். கண்டிப்பா. இவர்கள் ஒண்ணுமே இல்லாம பிளைண்டா ஒரு விஷயத்தை நம்ம சொல்றது, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அழகு குத்தும் பக்தனே, நீங்கள் மின்சார கம்பியை பிடிக்க தயாரா? உங்க ஆத்தா தான் காப்பாத்தும்ல, உங்க ஆத்தா காப்பாத்தாதா அப்போ? ஸோ அழகு குத்துறதுங்கிறது என் வலியை தியாகம் பண்றேன், தாங்கிக்கிறேன். இப்போ மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிறது, மொட்டை அடிச்சா ஒரு வயலுக்கு முடி முளைக்காதுன்னு தெரிஞ்சா எவனுமே மொட்டை அடிக்க மாட்டான் அப்படிங்கிறது பெரிய பொன்மொழிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கும் தெரியும் மொட்டை அடித்தா முடி முளைக்காதுன்னா நானும் அடிக்க மாட்டேன். ஆமாம், அடிக்க மாட்டேன். அந்த அழகை நான் தியாகிக்கிறேன். அதாவது வந்து கடவுளுக்காக கொஞ்ச நாள் ஒரு குரங்கு மாதிரி இருக்கும், கொஞ்ச நாள் அப்படி சுற்றிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு தியாகம். இதை புரிஞ்சுக்காம இவங்க என்ன பண்ணுற டைரக்டாக மீனிங் தேடிங்கன்னா எதுவுமே கிடைக்காது.